Yagel Ministries presents ஜீவனை பேசு Speak Life. Hallelujah. Praise the Lord. இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய பொலிவுடன் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஜீவனை பேசுகிறீங்களா? ஜீவனை மட்டுமே பேசுகிறீர்களா? இப்படிப்பட்ட ஜெப நாட்களில், உபவாச நாட்களில் உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் விசேஷப்படுத்தி கொண்டு தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்களால் ஜெபிக்க முடிகிறதா? தியானம் செய்ய முடிகிறதா? ஏன்னா கொஞ்ச நாட்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய பவுல் அப்போஸ்தலர் எப்படி ஜெபித்து கொண்டிருந்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், அவருடைய ப்ரேயருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது என்பதை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்டு நிறைய சந்தேகங்களை நீங்கள் கொண்டு வரீங்க, நீங்கள் அதை கிளியர் ஆகுறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேவ நாமத்துக்கு மகிமை வருவதாக. இன்னும் நிறைய பேர் உங்களுடைய ஜெபத்துக்காக இப்படி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான சாட்சிகளையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம ஜெபித்து ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பின் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை எங்கள் மேலே ஊற்றுகிற ஒரு நல்ல நேரத்துக்குள்ளே எங்களை நீர் கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி. உங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு திறப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கும்படியா நீர் கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசி இடைப்படுவீராக. எங்களோடு எங்கள் இருதயத்தை நீர் விசாலமாக்கி திறப்பீராக. குடும்ப சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் கர்த்தாவே, அதற்குள்ள உம்முடைய அன்பு ஊடுருவி செல்லும்படியாய் கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்கள் இருதயத்தை உங்கள் பக்கமாய் நாங்கள் திருப்புகிறோம் ராஜா. இருதயத்துக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற கர்த்தர் நீரப்பா. எங்கள் இருதயத்தை நீர் விசாலமாக்கி இந்த இருதயத்துக்கு தேவையான நல்ல வார்த்தையை நீர் விதைக்கும்படியாய் நாங்கள் உண்மை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, இயேசு என்ற நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட அடுத்து ஒரு ஜெபத்துக்கு உள்ளாக கடந்து செல்வோம். சென்ற வாரம்லாம் நம்ம பார்த்துருப்போம், பவுல் அப்போஸ்தலர் எதற்காக ஜெபித்தார்னு. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். அதாவது இஸ்ரவேலர்கள்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், அவர்களுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கணும். என்னங்க, ரட்சிக்கப்பட்ட பேர் தான் கிறிஸ்தவங்களே ஆகிறோம், ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களாகிறோம். அது அவங்களுக்கு எதுக்குங்க ரட்சிப்பு அப்படின்னு நீங்கள் இப்போ உங்களுக்கு மறுபடியும் டவுட் வரும். திரும்ப அந்த மெசேஜுங்களை போய் கேளுங்க, உங்களுக்கு நிறைய புரியும். சரிங்களா? அடுத்து ஒரு மனம் உண்டாக்கணும், ஏக சிந்தை இருக்கணும், கிறிஸ்துவர்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், கர்த்தருடைய கிருபா வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பெருகணும், அப்படின்ற பிதாவை அறிகிற அந்த ஞானம் உண்டாகணும். அதுக்கப்புறம் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம எப்படி பவுல் ஜெபித்து கொண்டிருந்தார் என்பதை நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம். இப்போ அடுத்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோടെ விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரேயரை அடுத்து பவுலடிகளார் செய்திருக்கிறாங்க. சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் சிலருக்கு பிறக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். அப்படி பார்ன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெரிய கிரேடோ ஒரு பெரிய சர்டிஃபிகேட்லாம் கிடையாதுங்க. அது ஆண்டோட கிருபனே வச்சுக்காங்க ஒரு பக்கம் இருந்தாலும். ஏன்னா அந்த முறைமைகள் அதன்படி பிறக்கிறதுலாம் தேவனுடைய கிருபை தான், இல்லை நான் சொல்ல. ஆனால் அது அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததுனால நான் தானாகவே ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னும் கிடையாது இல்லைங்களா?
சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு. சரி, சுவிசேஷம்னா என்ன? இதையும் நீங்கள் பின்னாடி நம்மளோட மெசேஜஸில் போய் பாருங்கள். சரியான சுவிசேஷம்னா என்ன என்பதை நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நீங்கள் திரும்பவும் திரும்பவும் அதை கேட்பதில், திரும்பவும் நாங்கள் திரும்பவும் சொல்கிறதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம்தான் படுவோம். ஏன்னா சரியான சுவிசேஷம் சரியான ரீதியில் போய் சேர வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசையும் கர்த்தருடைய வாஞ்சையுமாக இருக்கிறது. ரைட். ஸோ சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இது வரைக்கும் எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருப்பார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாளை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறைய நேரம் மறந்துடுவோம். ஏன்னா சுவிசேஷம் பெற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த ஆரம்ப வருஷம் காலத்தில் எப்படி இருப்போம்னா கேஸ் பலூன் மாதிரி இருப்போம். என்ன, நல்லா உயர பறந்துக்கிட்டு நல்ல ஆவியில் நிரம்பி கைகளை தட்டி எந்த இடத்துலையும் நமக்கு அந்த இடத்துல அவமானங்கள் பற்றி யோசிக்க மாட்டோம், நிந்தைகளை பற்றி யோசிக்க மாட்டோம், யார் என்ன புரணி பேசுவாங்க கவலையே பட மாட்டோம். வீட்டில் எப்போவுமே ஒரு ஜாய் அட்மாஸ்பியரை நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். நல்ல ஆவியில் எழும்பி கொழுந்து விட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவங்கள் எப்போவுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆரம்ப காலத்தில். அது ஒரு ஒரு ஜாய் டைம். அது எப்படின்னு எப்போவுமே ஆண்டவரோட அன்பில் நிரப்பப்பட்டவர்களா அவர் வார்த்தையை கேட்டு ஆரம்ப முதல் அந்த நாட்கள் அப்படி தான் இருக்கும். இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும். ஸோ இந்த நாட்கள் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆரம்பத்தில் அப்படி இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதை நம்ம பார்ப்போம். இன்னும் அவங்க கிறிஸ்துக்குள்ளே வளர்றதை நம்ம பார்ப்போம். அவர்கள் நம்மளோட சேர்ந்து வளர்றதை பார்ப்போம். அப்புறம் நிறைய புதிய ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வர்றதை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் வழுவி போகிறத பார்த்துருப்போம். அவங்க பின்வாங்கி போகிறதையோ அவங்க சோர்ந்து போகிறதையோ பார்த்துருப்போம். இல்லை நம்ம வாழ்க்கையிலே கூட நிறைய வியாதிகளோ இல்லை பலவீனங்களோ இல்லை தோல்விகளோ இல்லை நம்ம இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி அந்த ஆதி டைமில் இருந்த அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அப்படியே நேரம் பட இன்னும் அது நடக்காதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே சோர்ந்து போகிறத நம்ம பார்த்து இருக்கலாம். சரிங்களா? ஆனால் என்ன ஆகக்கூடாது, அந்த நேரத்துலேருந்து இந்நேரம் வரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஸோ நம்ம ரட்சிப்பை சொல்கிறோம், ரட்சிக்கப்படுறோம், அதில் ஸ்டாண்ட் ஆகிறோம். அதில் எப்படின்னா சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும், அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் எல்லா சூழ்நிலைகளையும் என்ன வந்தாலும் அந்த நாளில் அந்த அந்த ஆரம்பத்தில் அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆனவங்க புதுசில் எப்படி இருப்பாங்க, அந்த முதல் காதலில் அந்த அந்த ஏர்லி டைம்ஸில் அந்த ஹனிமூன் பீரியட் ஆஃப் தேர் லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷத்தோடு எப்படி இருப்பாங்க. அவர் எப்போ வருவார், எப்படி என்ன சொல்லுவார், எங்கே கூட்டிகிட்டு போவார், என்ன என்கிட்ட எதிர்பார்ப்பார், நான் எப்படி எல்லாம் செஞ்சு சமைச்சு வைக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்தோஷமான நாட்கள். அப்படி ஒரு கனவுகள் அப்படியே சிறகடித்து பறக்கிற மாதிரியான அந்த மாதிரி எல்லாம் அது அதே தான் கிறிஸ்துக்குள்ளே வளரும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில். ஆனால் வசனங்களை கேட்க 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 என்ன ஆகுதுன்னா அப்படியே திடீர்னு ஒரு மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கேன், இந்த வசனத்தை நானே மெசேஜ் எடுத்திருக்கேன், இதை நான் அவங்களுக்கு அங்கே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இப்படி பேசியிருக்காரு, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லெத்தர்ஜி இல்லைனா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆவிக்குரிய லேசினஸ் எப்படி வேணால் சொல்லலான்னு பார்த்துங்களேன். ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆகிட்ட மாதிரி இருக்கலாம். சில நேரத்தில் நடக்காததுனால ஒரு சோர்வுக்குள்ளே போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சந்தோஷத்தோட எல்லா காரியத்திலும் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாய் சித்தமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் இந்த நாட்களில் இந்த செய்திகளை இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் உங்களுடைய உபவாச நாட்களில் இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, உங்களுடைய ஊழிய பாதை நீங்கள் எப்படி ஆரம்பித்தீங்க, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய திருமணத்தை, உங்கள் எல்லாம் நீங்கள் ஹவு யூ பிகேன், அதே ஜோஷில், அதே சந்தோஷத்தில், அதே உற்சாகத்தில், அதே மன ரம்யத்தில், அதே விட்டு கொடுக்கறதுல, அதே நேசிக்கிறதுல, அதே கனம் பண்ணுறதுல இன்றைக்கும் நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறீங்களா என்பதை நம்மளே நம்ம குவெஸ்டின் பண்ணுற டைமில் இருக்கிறோம். ஆமாம், நம்ம கேட்டு நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நான் சரியாக தான் இருக்கிறேன்னா, எனக்கு மறுபடியும் எதனா ஒரு சோர்வு எனக்குள்ளே இருக்குதா, எனக்கு அவங்கள பற்றி மறுபடியும் எதனா கோபங்கள் இருக்குதா என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்கிறாராம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், நமக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த நற்கிரியை நம்ம வாழ்க்கையில் தொடங்கி வைத்திருக்கிறவர் என்ன செய்கிறாராம், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வரவார் என்று நம்பி
இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிய அதை நடத்தி வருவார். நமக்குள்ள ஒரு நற்கிரியை நம்ம வந்து தேவன் நமக்கு தொடங்கி வச்சிருப்பார். எந்த ஒரு சின்ன நற்கிரியாக கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கோ ஒரு குட்டி உதவி செய்கிறதோ, இல்லை குடும்பத்தை சுத்தமாக வைக்கிறதோ, இல்லை வீட்டில் எதனா ஒரு நல்ல வேலையை நம்ம எடுத்து ஆரம்பம் பண்ணி, நான் வந்து என் மகளுக்கு என் மகனுக்கு இந்த மாதிரியான ஊழியத்தில் நான் வந்து அவங்கள வந்து லீட் பண்ண போகிறேன், அவங்களோட உட்காந்து நான் நேரத்தை செலவிட்டு தேவனோட வார்த்தைகளே சொல்லிக் கொடுக்க போகிறேன், என் மனம் திறந்து என் பிள்ளைகளோட நான் பேச போகிறேன், இல்லை இந்த பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நற்கிரி சபையில் போயிட்டு ஒரு 1 hour நான் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய டைமை நான் வந்து கமிட் பண்ண போகிறேன், டெடிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஆரம்பம் பண்ணினா அந்த நற்கிரியை இன்னாருக்கு இந்த ஊழியத்துக்கு என்று நான் கொடுக்க போகிறேன், இப்படியெல்லாம் இவங்க வந்து தியாகத்தோடு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஊழியங்களை நான் வந்து தாங்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட்டு. இது யாருக்குமே கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கும் தேவனுக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆமாம் தானே? ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாராம், நமக்குள்ள இந்த உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் யாரு? நம்மளோட சுயத்தில் அதை தொடங்கினா அது வந்து அடுத்த நாள் கூட போவாதுங்க, அடுத்த நாள் கூட நடக்காது. அவர் தான் தொடங்கி வைத்திருக்கிறார். அவர் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, பலனை கொடுத்துருக்கிறார். அவர் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணி, ஆண்டவரே நீர் இதை செய்ய எனக்குள்ளே இருங்க அப்படின்னு அந்த ஜெபத்தை அவர் ஜெபிக்க வைத்தவரும் அவர் தான். ஸோ அந்த கமிட்மெண்ட்டில் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை இந்த கடைசி வரைக்கும் அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான அனுபவம் எப்படி இருக்குதான், நடத்தி வருவார் என்று நம்பி. ஸோ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோங்க, வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஒரு கல்யாண வேலையை தொடங்கி ஆரம்பிச்சிட்டோம், இல்லைனா ஒரு விஷயத்தை ஒரு ப்ராஜெக்டை ஒரு ஒர்க்கை ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து உங்கள் கையில் ஆரம்பித்த அந்த நற்கிரியையை அவரே அதை முடிய பண்ணுவார் என்பதை நாம் என்ன பண்ணுவோம், நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, ஆனாலும் கர்த்தர் கொடுத்த ஞானத்தை யூஸ் பண்ணுங்க இல்லைங்களா அப்படின்வாங்க. அந்த கர்த்தர் கொடுக்குற ஞானம் தான் நம்மளை நம்பவே வைக்கும். ஆமென். அதை மறந்துடுவோம். கர்த்தர் கொடுக்குற ஞானம் நம்ம நம்ப வைக்கும், நம்ம விசுவாசிக்க வைக்கும். சில நேரத்தில் இந்த ஃபெய்த் அப்படின்றாங்களே, விசுவாசம், அப்புறம் வந்துட்டு முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. ஏன்னா ஃபெய்த் என்ன பண்ணும், நீ போயிட்டு பின்தொடர்ந்து போய் அந்த அவரோட ட்ரெஸ்ஸோட ஓரத்தை தொடு அப்படின்னு சொல்லணும். ஃபெய்த் என்ன பண்ணும், திடீர்னுட்டு நீ உன் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விதைன்னு சொல்லணும். ஃபெய்த்து போய் என்ன சொல்லணும், நீ போய் அவங்கக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லணும். ஃபெய்த் இந்த இடத்துல போயிட்டு நீ இங்கே போய் நில்லுன்னு சொல்லணும். அந்த மாதிரி சிலர் வந்துட்டு ஃபூலிஷ்னஸ் ஒன்று இருக்குது, அதாவது முட்டாள்தனம் கூட என்ன பண்ணும், திடீர்னு எதனா ஒன்று பண்ணி வைக்கும், திடீர்னு போய் தேவையில்லாத விஷயத்தில் மாட்டி வைக்கும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, சோர்ஸ் தான் வித்தியாசம். இதை சொன்னவர் யார்? ஆண்டவர் சொல்கிறார்னா அதை கீழ்ப்படிதல் விசுவாசம். நம்மளா சுயமாக முடிவெடுத்து ஒரு முட்டாள்தனத்தில் போய் மாட்டிக்கொள்கிறது தான் ஃபூலிஷ்னஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே நல்ல வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்டு அதன்படி செய்யும்போது நம் கைகளில் ஆரம்பித்த அந்த நற்கிரியையை அவர் தான் ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் ஃபெய்த். அந்த நம்பிக்கையில் நம்ம ஸ்திரப்பட்டு சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கே நமக்கு பவுல் அப்போஸ்தலர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட ஜெபங்கள், உங்கள் வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்துகிற ஜெபங்கள், இன்னும் அடுத்த படிக்கு கொண்டு போகிற ஜெபங்கள், இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள உற்சாகப்படுத்துகிற ஜெபங்கள், நம்மளும் சோர்ந்து போகாதபடி எப்போவுமே ஆண்டருக்குள்ள சந்தோஷமாய் கனி கொடுக்கிறவர்களாய் பெருகுகிறவர்களாய் அநேகரை நீதிக்குட்படுத்துவர்களாய் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலுகி பெருகுவீர்களாக என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அப்படி நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிற அனுபவங்கள். ஓ கர்த்தாவே, இந்த மாதமெல்லாம் எங்களை காப்பாற்றினீரப்பா, இந்த சென்ற வருஷமெல்லாம் எங்களை காப்பாற்றினீங்க, வரப்போகிற நாட்களிலும் நீர் எங்களை கைவிடாமல் காப்பாற்ற போகிறீங்க, எங்கள் நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து நாங்கள் நன்மை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளுகிறோம், நீங்கள் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இல்லை, எங்களுக்கு உள்ளே இருக்கிறீங்க, எங்கள் மேல் கோபமாக இல்லை, எங்கள் மேலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து 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 அந்த அப்பா பொண்ணு அப்பா பிள்ளைன்ற உறவுக்குள்ளே நம்மளை ஊன்ற நாட்டை கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படியாய் அப்படிப்பட்ட ஜெபங்கள், அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக
ஒரு லாவா இதெல்லாம் இப்படி தான் ஜெபத்தை படிக்கணும் பாருங்க, இதெல்லாம் ஒப்பிக்கணும், அப்படி இல்லை. இது உறவின் சார்ந்து நேரம் காலம் போகிறதே தெரியாது. அப்படி அப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற அனுபவங்கள், மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து அப்பாவின் அன்பை அப்படியே ருசி பார்த்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அன்பையும் சந்தோஷத்தையும் நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணி அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், அப்படிப்பட்ட ஒரு இன்விடேஷனை அப்பா நமக்கு வைத்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறக்கவே கூடாது. அடுத்த ஒரு வசனம் அதே சாப்டரில் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஸோ உத்தமமானவைகளை நாம் ஒப்புக்கொள்ளத்தக்கணும். அப்போ உத்தமம் இல்லாதவைகளை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது. ரைட்டா? ஆமாம். ஸோ உத்தமமானவைகளை நாம் ஒத்துக்கொள்ளத்தக்கதாக, நிறைய பேருக்கு வந்துட்டு உத்தமம் இல்லாதவங்கள ஒத்துக்குவாங்க. உத்தமம் இல்லாத காரியங்கள் நடக்கும்போது அதெல்லாம் அந்த காலங்க, இது இந்த காலங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தமம் இல்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தேவனை பிரியப்படுத்தாத, அன்பு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு கரடு முரடான காரியங்களுக்கு சரி அப்படின்னு ஒத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். உத்தமமுள்ள காரியங்களை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். உத்தமம் இல்லாததுக்கு நோ. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம நோ சொல்ல கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம எதுக்கெல்லாம் வந்துட்டு நோ சொல்லணுமோ, என்னால் முடியாதுங்க, இதை என்னால் செய்ய முடியும், என்னால் இயலாது அப்படின்றத சொல்லும் போது தான் நீங்கள் இன்னொரு இடத்துல சொல்ல போகிற எஸ் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வல்லமையாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்துட்டு எஸ், சரி சரி, இவங்க சொல்கிறாங்க சரி, அவங்க சொல்கிறாங்க சரி, இது சொன்னாங்களா சரி, அதை சொன்னாலும் சரி, எல்லாமே சரி சரி சரின்னு எடுத்துகிட்ட பிறகு நம்ம எதுக்குமே நோ சொல்லலைன்னா அப்போ நம்மளுடைய எஸ்ஸுக்கு வேல்யூவே இல்லை. எல்லாமே ஓகேன்னா அது இட் இஸ் நாட் ஓகே. ராஜ்யத்தில் நம்ம சரியான ஹெல்த்தி பவுண்டரி போட தெரியணுங்க. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்த இடத்துல நோ சொல்லணும், எதற்கு நான் அந்த இடத்துக்கு நான் தகுதியானவள் அல்ல, அது என்னுடையது கிடையாது, அப்பா இந்த இடத்துல செய்வதற்கு என்னை, இந்த காரியத்துக்கு என்னை அனுமதிக்கலை அப்படின்ற இடத்துல we have to take a stand. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தில் உத்தமமானவைகளை நம்ம ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது. இப்போ இந்த உத்தமமானது எப்படி நம்ம அதை நோ சொல்ல முடியும்? அன்பினால தான் சொல்ல முடியும். சிலர் சண்டை போட்டுட்டு நோ சொல்லுவாங்க, முரட்டாட்டம் பிடித்து நோ சொல்லுவாங்க, வம்புக்கு வீம்புக்கு இல்லைன்னா ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ், கர்த்தருடைய பிள்ளைங்களை தான் நான் சொல்கிறேன், பேசி நீ இப்படி நான் அப்படின்னு சாடி நம்ம சாதாரண சொல்கிற அன்பான நல்ல வார்த்தைகளே அங்கே தவறாக போய் முடியும் போது அந்த தவறானதுக்கு திரும்பி தவறாக பேசுறது. ஸோ அந்த இடத்துல இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் தேவனுடைய ஆசையாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாராம், உங்கள் அன்பானது அறிவினாலும், நம்மளுடைய அன்பு இப்போ எப்படி இருக்கணும்னா அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென். நம்மளுடைய அன்பு அறிவினாலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம நோ சொல்கிறோம் இல்லை எஸ் சொல்கிறோம் அப்படின்னா அது எதனால் சொல்லுவோன்னா அந்த அன்பினால தான் சொல்லுவோம். அன்பு என்ன பண்ணோன்னா இப்போது நோ சொல்ல ஓகே, இது நீங்கள் எப்படி கேட்கலாம், நான் ரொம்ப நேசிக்கிறேங்க, அப்போ எப்படிங்க நான் நோ சொல்ல முடியும்? நான் ஒருத்தவங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அவங்களால எனக்கு மாட்டேன், என்னால் முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணுதில்ல? நான் வீட்டில் என் கணவரை, என் பிள்ளைங்களை, இல்லைன்னா என்னை சார்ந்தவங்களை, வேறு ஹூவர், அவங்க என்னை இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறப்போ அது தேவ நாம மகிமைக்கென்று அது எப்படி இருக்குன்னா உத்தமம் இல்லாதவைகளாக இருக்கும் பொழுதும் எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற ஸ்டேட்டில் நான் நோ சொல்கிறதுக்கு எனக்கு தேவையானது தேவனுடைய அன்பு. அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா இப்போது தேவனோட அறிவினால நிரப்பப்பட்டிருக்கு. அந்த அறிவினால எல்லா உணர்வும் இருக்கு, அறிவும் இருக்கு. சிலருக்கு என்ன இருக்கும்னா உணர்வு மட்டும் இருக்கும், உணர்ச்சிகளுக்குள்ளே போயிடுவாங்க. ஐ ஃபீல், என்னோட உணர்ச்சிகள், நான் கஷ்டப்படுறேன், நான் இப்படி வலிக்குது, நான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு கோபம் வருது, எனக்கு பிடிக்கல, எனக்கு இதாச்சா அப்படின்னா அந்த உணர்வு வழியாகவே போயிடுவாங்க. சிலர் வெறும் அறிவு, அதாவது இப்படி தான் சயின்ஸ் சொல்லுது, இப்படி தான் வார்த்தை சொல்லுது, இது கட்டிதிட்டம் இப்படி தான், இது அப்படி தான் அப்படின்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வழியாக போயிடுவாங்க. ஸோ இப்படியும் இல்லாமல்
அப்படியும் இல்லாமல் நம்ம ரெண்டுத்தையும் இணைந்து தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு எந்த இடத்துல எங்கே நோ சொல்லணும், எந்த இடத்துல எங்கே எஸ் சொல்லணும் அப்படின்ற உத்தமமானவைகள் எது என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழியாய் நம்ம நடந்து இன்னும் அதிகமாய் பலுகி பெருக வேண்டும். ஆமென். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியான கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி. நம்ம எதை செய்தாலும் நம்ம இப்போ எப்படி செய்கிறோம் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகணும், தேவனுக்கு துதி உண்டாகணும். அந்த ரெண்டு காரியத்தை வச்சு தான் நம்ம எதையாகலும் ஆண்டோட பிள்ளைங்க நம்ம செய்ய பழகணும். ஸோ இது நான் செய்கிற காரியம் தேவனுக்கு துதி. மற்றவர்கள் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு நன்மை செய்கிறோம், இதை அவர்கள் பார்த்து நம்ம செய்கிற நன்மை நிமித்தம் அவர்கள் தேவனை துதிக்கிறாங்களா, இல்லை தேவனை துதியாதபடி தேவநாமத்துக்கு தூஷணமும் அவமானங்களும் வரும்படியாக நம்மளுடைய செய்கைகள் இருக்கிறதா? அந்த செய்கைகள் எதுவாக கூட இருக்கலாம். அந்த காரியங்களை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஞானம் நமக்கு போதித்து நடத்தும். அப்படிப்பட்ட மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்தினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு நீதியின் கனிகள் வரும். ஆவின் கனி தெரியும், ஆவின் வரம் தெரியும். ஆவின் கனி என்ன நம்ம கலாத்தியரில் தெரிஞ்சிருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, சாந்தம், தயவு, இச்சை அடக்கம், இப்படி. ஸோ இந்த ஆவின் கனி இப்படி இருக்கு. இது என்னவா? நீதியின் கனி. இது யாருனால வருது? இயேசு கிறிஸ்துவினால் வருகிறது. இந்த நீதியின் கனிகளால் நாம் நிறைந்தவர்களாகி. இந்த நீதியின் கனி என்றால் என்ன? இதுக்காக நம்ம இதை ஜெபிக்கும் போது இது நமக்கு எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடைய கனி முதல் என்னவா இருந்தது பாருங்க. இந்த உபவாச நாட்களில் இருக்கிறோம், தபசு காலங்களில் இருக்கிறோம். அவர் சொன்ன முதல் ஜெபம், சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற சொன்ன அந்த கனி, மன்னிப்பு. எவ்வளோ ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஃப்ரூட் தெரியுமா? அது அன்புடைய மிகுதியினால அப்பாவுடைய இருதயத்தின் துடிப்பு நிரப்பப்பட்டவர்களாய், எல்லாரும் நேசிக்கப்பட்டவர்களாய், மன்னிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருதயமாகவே இருந்தது. அதை வெளிப்படுத்தும்படியாக தான் அவரோட ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளையும் பாவத்தின் மிகுதினால் வருகிற கோபாக்கினைகளையும் மீறுதல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பதிலாக அவருடைய ஜீவனையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய சுகத்தையும் நமக்கு ஒரு ஈவாக கொடுத்தார். அதை நம்ம விசுவாசிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பெருகட்டும். அப்படியாய் அவர் நமக்காக சிலுவையில் சொன்னது அந்த மன்னிப்பு, அப்படிப்பட்ட ஒரு கனி. ஸோ வசனமும் சொல்லியிருக்கு, நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் யாரை மன்னிக்காது இருக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். ஸோ இந்த மன்னிப்புன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைன், இட் இஸ் காட்லி நேச்சர். இது அப்பாவே அவருடைய காரியங்களில் நம்மளை நிரப்பி அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு அதே மன்னிப்பை நம்ம உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மன்னிப்பின் கனியினால், நீதியின் கனியினால் நீங்கள் வளர்ந்து கனி கொடுத்து புஷ்டியும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பீர்களாக என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துக்கிறோம். பாருங்க. ஸோ இந்த மன்னிப்பு என்ற கனி என்பது தெய்வ ரகம் வாய்ந்தது. இங்கே பாருங்க, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனிகளால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. அடுத்து, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும். ஆமென். துப்புரவு ஆனவர்கள். துப்புரவு ஆனவர்கள் எப்படி இருப்பாங்க? துப்புரவு ஆனவர்கள் எந்த ஒரு அழுக்கோ களங்கங்களோ கலப்படங்களோ கசப்புகளோ வைராக்கியங்களோ மார்க்க பேதங்களோ பிரிவினைகளோ இல்லை பின்மாற்றங்களோ சோர்வுகளோ கோபங்களோ எப்படிப்பட்ட ஒரு கர்த்தரே விதைக்காத ஒரு விதை இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல இருக்கும்போது அவருக்குள்ள இல்லாத ஒரு சுபாவம், அப்படிப்பட்டதெல்லாம் எடுத்து போடப்பட்டு துப்புரவு ஆனவர்கள். அப்படிப்பட்ட தூய்மையான உறவில் கை தேர்ந்தவர்கள் மேலான காரியங்களை இன்னும் அதிகமாய் மேலான காரியங்களுக்குள்ள வளருகிறவர்களாய் இருக்கும்படியாய். அடுத்து பாருங்க, இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும். ஓ மை காட்,
இடரல் அற்றவர்கள். இடரல் அடைகிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்குவோம், எதுக்கு எடுத்தாலும் கஷ்டப்படுவோம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு சொல்லுக்கு ஒரு ஊனா ஒரு ஆனா இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி வந்துட்டு செய்யாதன்னு சொல்லிட்டாங்க, செய்யாததை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இடரல் அடையாது அவர்களாக இருக்கும்படியாக. இடரல் அடைகிறது வந்து ரொம்ப சாதாரணமாக காரியமாக கூட இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு நமக்குள்ள நிறைவாய் ஊற்றப்பட்டு அவருடைய அன்பில் இருக்கும்பொழுது எப்படின்னா நம்ம இடரல் அடைய மாட்டோம். அதாவது அஃபென்ஸ் மோடு, மனசு கஷ்டம், அது வரைக்கும் நல்லா பேசிட்டு நல்லா சந்தோஷமாக நல்லா ஒரு ஒற்றுமையில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு மணிக்கணக்காக ஃபோனில் கூட பேசிக்கிட்டு நல்லா ஃபேமிலி மேட்டர்ஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கும்போது திடீர்னுட்டு ஏதோ ஒன்று சாதாரண சொல்லிட்டு பிறகு என்ன ஆயிடுதுன்னா மனசுக்குள்ளே ஒரு மனசு கஷ்டம் வந்துடுது. அப்போ அது வந்து என்ன பண்ண மாட்டோன்னா போய் அவங்ககிட்ட சொல்ல மாட்டோம். அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கல்ல, அதனால் எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சிங்க, அதனால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிக்குவோம். இனிமேல் வந்துட்டு இவங்க கூட ரொம்ப ஓவராக வச்சுக்கக்கூடாது, இனிமேல் நான் கொஞ்சம் கேட் போட்டுக்க போகிறேன், இனிமேல் நான் வந்துட்டு பழையபடி அப்போ என்ன அதுனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல ஒரு தேர்ட் பர்சன் பார்ட்டி என்ட்ரி வருது, ஒரு சத்துரோட உட்புகுதல் வருது. அவன் தான் என்ன பண்ணுறான்னா பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான், தந்திரக்காரனாக இருக்கிறான், யாரை விழுங்கலாமோன்ற கூட இருக்கலாம். ஆனால் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும்போது யார் ஒரு தேர்ட் பர்சனோட என்ட்ரிக்குள்ளே இடம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட துப்புரவு ஆனவர்களும் இடரல் அற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் நமக்காக எப்படி வேண்டுதல் செய்து ஜெபிக்கிறார் பாருங்க. துப்புரவு, அப்படியே மாசு மறுவு இல்லாத கரை திரை அற்றவர்களாய் உலகத்தால் கரைப்படுத்தாதபடி தன்னை காத்து கொள்கிறதல்லவோ மாசற்ற சுத்த பக்தியாக இருக்கிறது அப்படின்னு வசனம் இருக்கு. ஸோ இந்த இடரல் அடையாமல் இருக்கிறது கூடாத காரியம் கூட வசனம் இருக்கு. ஆனால் இடரல் அடையாத இருக்கும்படி நம்மளால வேண்டுதல் செய்ய முடியும். ஆமென். அப்படிப்பட்ட கிருபா வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் எல்லா காலகட்டத்திலும் நெருக்கத்தில் விசாலத்தில் வாழ்வில் எல்லா சுகத்தில் எல்லா நிறைவில் இப்படிப்பட்ட காரியங்கள் குறைவிலையும் பலவீனங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பெருகும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வெற்றி பெற்றுக்கொண்டு எல்லாரோட காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் நீதி பிரத்யேகமாய் வெளியரங்கமாய் காணப்படும்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் டாடி. தேங்க்யூ டாடி. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வி கம் டு யுவர் பிரசன்ஸ். அப்பா இப்படிப்பட்ட நாட்களில் எங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு சூழ்நிலைகளும் கர்த்தாவே உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள, உத்தமமானவைகளை தெரிந்தெடுத்து கொள்ள, தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகும்படியாய், துப்புரவு ஆனவர்களாய் இருக்கும்படியாய், எல்லா விதத்திலும் இடரலற்று காணப்படும்படியாய், அப்பா நீதின் கனியில நாங்கள் நிரப்பப்படும்படியாய், எங்களுக்குள்ள நற்கிரியை ஆரம்பித்த கர்த்தர் நீர். உம்முடைய வருகையின் மட்டும் உம்முடைய நிறைவின் மட்டும் எங்களுக்குள்ள நற்கிரியை ஆரம்பித்த கர்த்தர் நீரப்பா. உம்முடைய நாள் வரைக்கும் அதை எங்கள் கைகளில் முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு எல்லா விதமான அறிவிலும் எல்லா விதமான இமோஷன்ஸ்லையும் நிரம்பி காணப்படும்படியாய், மற்றவர்களை மன்னிக்கும்படியாய் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாய், உங்கள் நாமத்துக்கு மகிமை வரட்டும், உங்களுக்கு துதி வரும்படியான செய்கைகள் எங்கள் வாழ்க்கையில் பலுகி பெருகும்படியாய் அப்பா என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாடி, தேங்க்யூ டாடி. அப்பா இவர்களுடைய குடும்பங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், இவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, இவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக அப்பா. இவர்கள் குடும்பத்தில் சமாதானம் பெரிதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. எல்லா நோய் நொடிகள் நீங்கட்டும். கர்த்தர் அனுமதிக்காத தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து விதைக்கப்படாத நாற்றெல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தால பிடுங்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உமக்குள்ள ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் ஆண்டவரே வாழ்ந்து கனி கொடுத்து சுகிர்த்து சாட்சியாய் இருப்பார்களாக அப்பா, பலுகி பெருகுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பலுகி பெருகுவீர்களாக, பூமியை நிரப்புவீர்களாக, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. தீர்ப்பானதை இவர்கள் வீட்டிலிருந்து நடுவிலிருந்து நீக்கி போடுவீராக. எந்த கசப்பா இருந்தாலும் ஆண்டவரே நீக்கி போடப்படுவதாக. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் கர்த்தாவே உங்க நாம மகிமைக்கென்று நாங்கள் எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன்.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ டாடி. எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை கண்டு கொள்ளட்டும், உலகம் கண்டு கொள்ளட்டும், விசுவாசிகள் கண்டு கொள்ளட்டும், சபையார் கண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே. ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காட்டட்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி. கிறிஸ்துவின் அன்பு எங்கள் சிந்தைகளிலும், எங்கள் இருதயங்களிலும், எங்கள் வாயின் வார்த்தைகளிலும், எங்கள் செய்கைகளும் நிறைவாய் காணப்பட்டு விளங்க செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் காணப்படட்டும் ஆண்டவரே, இன்னும் காணப்படட்டும் ராஜா. நன்றி, தேங்க்யூ லார்ட். அப்பா, எங்கள் கைகள்னால அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய வல்லவராக இருக்கிற கர்த்தர் நீர்தாமே. இந்த நாளிலும் கூட அப்பா, யார் யாரெல்லாம் நோய் நொடியில் கஷ்டப்படுறாங்களோ அப்பா, குறைவுகள் இருக்கிறாங்களோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவர்கள் குடும்பங்களுக்குள்ள, இல்லங்களுக்குள்ள சமாதானமும் சுகமும் செழிப்பும் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. உங்களுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுப்பார்களாக, இடரல் அடையாமல் அவர்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட இந்த ஜெபத்தையும் இந்த வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஒருவேளை இது உங்களுக்கு புதுசாக இருந்தால் பின்னாடி போயிருக்கிற அந்த மீதி இருக்கிற 7 சீரீஸையும் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். பவுல் அப்போஸ்தலர் எப்படி ஜெபித்தார், விசுவாச குடும்பத்தினர் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதுக்காக நீங்கள் எங்களுக்கு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மெசேஜஸில் எங்களுக்கு போடுங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். For your prayer request and contact Dr.Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Belacheri, Chennai 42, Tamil Nadu. Our phone number 9043772105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.